இலங்கை ராணிக்காட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்ட இங்கிலாந்து நாட்டு இளவரசி. கல்லறைக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செல்லும் வெளிநாட்டவர்கள். இலங்கையில் இன்று வரை விலகாத மர்மம். இந்த கல்லறைக்கும் அங்கே இருக்க பங்களா, அங்கே இருக்க இந்த லயங்களுக்கு என்ன காரணம்? ராணி விட்டு பங்களாம் அது பங்களா. அதில் அந்த லயம்னு சொன்னால் அந்த குதிரைப்பட்டின்னு தான் ஒதுக்கி இருந்திருக்காங்க. அவங்க மகன் ஒன்று செத்து போனதுனால தான் அந்த கல்லறையே அவங்க பண்ணி இருந்திருக்கு. ராணிக்காடு தோட்டம். இந்த பேர் வந்ததற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்ட போது பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. ராணிக்காடு தோட்டம் இது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரால் ஆட்சி செய்யப்பட்ட தோட்டமாகும். இலங்கையின் பொகவந்தலாவு பகுதியில் அமைந்துள்ளது ராணிக்காடு தோட்டம். அங்கு காணப்படும் கல்லறை மற்றும் பங்களா ஆங்கிலேயர் ஆட்சி செய்ததற்கான சாட்சியமாக காணப்படுகிறது. ராணிக்காடு தோட்டம் இந்த பேர் வந்ததற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்ட போது பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. அந்த இடத்துல இளவரசி இருந்தாங்க புதைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதுதான் அந்த ராணிக்காட்டு தோட்டத்தில் உள்ள கல்லறை. இந்த தோட்டத்துல இங்கிலாந்து என்ற மகாராஜாவும் அவங்களுடைய மகள் வயலட் என்பவங்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க. 1904ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் திகதி. இந்த திகதியில இங்கிலாந்து என்ற மகாராஜான மகள் வயலட் சுவையினம் காரணமா இறந்து போனதாகவும் அவரை அந்த வனப்பகுதியில உள்ள தோட்டத்துல புதைக்கப்பட்டதாகவும் இந்த கல்லறை காணப்படுது. தன்னுடைய மகளான வயலட்டின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் இங்கிலாந்துக்கு திரும்பி செல்கிறாரு இங்கிலாந்து என்ற மகாராஜா. இவருடைய மகளான வயலட்டுடைய சடலம் அங்கு புதைக்கப்பட்டதால் தான் அந்த இடத்துக்கு ராணிக்காடு என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கிலாந்து என்ற மகாராஜா இங்கிலாந்துக்கு சென்ற பிறகு அந்த பங்களா கவனிப்பாரற்று ரொம்பவே பாழடைந்த நிலையில இருந்திருக்கு. அந்த பங்களா, குதிரைப்பட்டி, அந்த தோட்டம் எல்லாமே புல் மண்டிய நிலையில், யாருமே கவனிப்பாரற்ற நிலையில் காணப்பட்டது. இதை கவனித்த தோட்ட நிர்வாகம் 1988ஆம் ஆண்டு ஹட்டன் வெளியூரிலிருந்து சில குடும்பங்களை இந்த ராணிக்காட்டு பகுதிக்கு கொண்டு குடியமர்த்துறாங்க. 1990 1995 காலகட்டத்தில் அந்த ராணிக்காட்டு பகுதியில இருக்க கல்லறைக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கிலாந்து நாட்டிலிருந்து பல ஆங்கிலேயர்கள் அங்கு வந்து சென்றதாக அந்த ஊர் மக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த ராணிக்காடு தோட்டத்துல ஒரு கல்லறை இருக்கு. அது ஒரு வெள்ளைக்காரங்க கல்லறைன்னு சொல்றாங்க. இந்த கல்லறைக்கும் அங்கே இருக்க பங்களா, அங்கே இருக்க இந்த லயங்களுக்கு என்ன காரணம்? காரணம் சொன்னாலும் அங்கே வந்து இருக்கிற பங்களா வந்து ராணி விட்டு பங்களாம் அது வெள்ளைக்காரங்க வந்து இருக்கிற பங்களா. அதில் அந்த லயம்னு சொன்னால் அந்த குதிரைப்பட்டின்னு தான் ஒதுக்கி இருந்திருக்காங்க. அவங்க மகன் ஒன்று செத்து போனதுனால தான் அந்த கல்லறையே அவங்க பண்ணி இருந்திருக்கு. அதுக்கு ஏன் தான் நான் 3 டீப் எடுத்துட்டு போய் ஆகணும். பொய் சொல்லக்கூடாது. நம்ம அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே வந்தாங்கன்னா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ சாதாரணமாக நாளைக்கு இப்போ அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச காலத்தில் 10 வருஷ காலமாக அவங்க யாருமே வரம் இல்லை. முன்னே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இந்த கல்லறை. 1904ஆம் ஆண்டிலிருந்து அந்த ராணிக்காட்டு தோட்டத்துக்கு இங்கிலாந்து நாட்டிலிருந்து குறிப்பிட்ட நிதித்தொகை வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த நிதியை எந்த நிறுவனத்தினர் பெற்றுக் கொள்கின்றனர் என அந்த மக்களுக்கு இன்று வரை தெரியாத புதிராகவே உள்ளது. இது குறித்து தோட்ட நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, குறிப்பிட்ட ராணிக்காட்டு தோட்ட பகுதிக்கு இங்கிலாந்து நாட்டிலிருந்து நிதி வருவதாகவும் அதை தாங்களும் அறிந்துள்ளதாகவும் 1930 காலப்பகுதிக்கு மாத்திரமே தங்களிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் தங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தோட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு இங்கிலாந்து நாட்டு அரசும் இலங்கை அரசும் தான் ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என அந்த உட்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லண்டன் நாட்டுல இருந்து இந்த தோட்டத்துக்கு வந்து இப்படி ஒரு நிதி ஒன்று வருதுன்னு சொல்றாங்க, சல்லி. ஆனால் வருதுன்னு சொல்றாங்க. எங்க வருது என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. பைசுக்கு வருதா
அது எங்கே வருதுன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன்டா அந்த ஏறக்கணுமே அந்த கல்லறை வந்து இருந்துச்சு, இப்போ 2 பக்கமும் கட்டி போகிறதுக்கு ஆளுக போகிறதுக்கு வரதுக்கு சும்மா அழகாக இருந்துச்சுங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷ காலம் அந்த கல்லறை இருக்குது? இப்போ எனக்கு தெரிய இப்போ எனக்கே 49 வருஷம் வயசாச்சுங்க. சாதாரணமாக எனக்கு 10 வயசுல இருந்து அந்த கல்லறை இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை நொடிப்பொழுதில் அறிந்திட ஒருவன் நியூஸை பார்வையிடுங்கள்.